வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் பிப்ரவரி 12 நல் வரம். நாம் வெற்றியாக அமைதியாக வாழ வேண்டும். அதற்கு என்னென்ன வேண்டும் என்கின்ற பொழுது உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இதைவிட நமக்கு என்ன வேண்டும்? ஒரு அன்பர் ஒரு முறை ஒரு கேள்வி எழுப்பினார். நாம் தெய்வத்தினால் இருந்து தவம் செய்த பிறகு நமக்கு இவையெல்லாம் கேட்க வேண்டுமா என்று பொதுவாக எல்லோருக்கும் அது தேவை என்றுதான் நினைக்கிறோம். நீங்களே எண்ணி பாருங்கள். உடல் நலம் வேண்டுமா வேண்டாமா? பிறகு நீலாயுள், நாம் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். அறிவை அறிவதற்காக பிறந்து இருக்கின்றோம். அதற்காக அந்த வழியில் ப்ராசஸ் இருக்கின்றோம். அது நிறைவேற வேண்டும். அதற்கு இடையில் துண்டு போட்ட மாதிரி இந்த உயிரை விட்டுவிட்டால் வேலை முடியாது. ஆகவே நீலாயுள் வேண்டும். அடுத்த நிறை செல்வம். இந்த உலகத்தில் வாழும் வரை வசதிகள் வேண்டும் அல்லவா? எல்லாம் நல்லபடியாக எண்ணுவதுதான் நிறை செல்வம். உயர் புகழ் என்றால் என்ன? நம்முடைய செயல் எல்லோருக்கும் நல்லபடியாக அமைவது. அவ்வாறு அமையும் பொழுது அதனால் பயன்பெற்ற மக்களுடைய பாராட்டுதான் புகழ். ஆகவே புகழ் என்பது அதே நமக்கு தனிப்பட்ட சொத்து என்று. நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எல்லோருக்கும் நன்மை அளிக்கப்படும் என்பதுதான் புகழில் இருக்கக்கூடியது. கடைசியாக மெய்ஞானமும். நாம் எந்த நோக்கத்தோடு பிறந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு மெய்ப்பொருளும் விளக்கம் வேண்டும். இந்த ஐந்தையும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று சொல்கின்றோம். வரம் என்பது பரிசு இல்ல. பண்டைய காலத்துல முனிவர்கள் எல்லாமே ஆண்டு கணக்குல தவம் செய்து தெய்வத்தை நேர்ல வர செய்து விருப்பம், மண், பொன், பெண் மீது அபூர்வ சக்தியும் அடைவதற்கு வரம் கேட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம நினைச்சது கிடைச்சிச்சு அப்படின்னா இறைவன் நம்மளுக்கு வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுக்கு நேர்மாறா சாபம் என்பது அதற்கு ஒரு தீயவனால் அவமானம் அடைந்து ஒரு நல்லவர் மனம் நொந்து அவமானம் செய்து தீயவனை பார்த்து உனக்கு கஷ்டம் வரட்டும் அப்படின்னு சபிச்சாங்க அப்படின்னா அதற்கு பாவம், சாபம் அப்படின்னு சொல்றோம். அவர் சொன்னபடி நடந்துடுச்சுன்னா அந்த சாபம் பழிச்சிருச்சு அப்படின்னு. சில நல்லவர்கள் சபிக்கவே இல்லை அப்படின்னா கூட கர்மா தன் கடமையை செய்கிறது. கர்மா என்ற இந்த செயல் மனிதர்களிடையே செய்கின்ற நற்செயலும் தீய செயலும் மனிதர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. அத விதின்னு நாம சொல்றோம். விதி அப்படின்றது விதிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. அது ஒரு சட்டம்னு நம்ம சொல்றோம். மனிதர்கள் பிறப்பதற்கு முன்னால் எதுவுமே நிர்ணயிக்கப்படுறது இல்லை, தீர்மானிக்கப்படுறது இல்லை. ஆனால் கிரக நிலை ஒரு சரித்திரத்தின் எதிர்கால நிலையை முன்னேற அறிவிக்கப்படுது. அவ்வளவுதான். இது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் பெருமுறை, அதாவது ஒரு மெக்கானிசம் போல இது சுழற்சியாக இருக்கிறது. விதி என்று ஒண்ணு இருக்கு. அது மக்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய விதி அவனுடைய இருக்கும் செயல், சொல், அவருடைய பழக்க வழக்கங்கள், குணவு, அறிவு, இது எல்லாம் சிந்தனைகள், இதெல்லாம் வச்சுதான் ஒரு மனிதனை விதி தீர்மானிக்குது. இது கடந்த காலம், நிகழ்ந்த காலத்தையும் தீர்மானிக்குது. உங்களுடைய நிகழ்காலத்தை, எதிர்காலத்தையும் நாம தீர்மானிக்கிறோம். இது மகரிஷி என்னன்னா, நாம கடைசியாக மெய்ஞானமும் நாம் எந்த நோக்கத்தோடு பிறந்து இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு மெய்ப்பொருளும் விளக்கம் வேண்டும். இந்த ஐந்தின் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இது எல்லாமே ஓங்கி வாழட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.